இன்றைக்கி நம்ம மகாநதி சீரியலில் வந்து காவேரியை வந்து சாரதா வந்து அப்பளம் போட்டாங்கல்ல, அந்த கடைக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே போய் வந்து விவரம்லாம் தெரிஞ்சு போயிடுது. அதாவது விஜய் தான் வாங்கிட்டு போனாங்க மொத்தங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா வந்து கடைக்காரரே வந்து சாரதா வந்து ரொம்ப மிரட்டி கேட்ட உடனே கடைக்காரர் வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து காவேரி ஒரு முறைச்சிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு போய் அந்த பையனை நான் திட்டாமல் விட மாட்டேன், அவனை எப்படி இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட போய் விஜய் கிட்ட போய் சத்தம் போடுதாங்க சாரதாஸ். அப்போ விஜய் வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க, என்னுடைய ஒய்ஃபை நீங்கள் என் வீட்டுக்கு அனுப்புங்க, நான் வந்து என் வேலையை பார்த்துட்டு போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே நீ வேணா போகிறமா போமா, அவன் புருஷன் உன்னை கூப்பிடுதான், ஆனால் போயிட்டு நீ என் வீட்டுக்கு திரும்ப வராத, அவன் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட இருக்கிறதுனால நீ வந்து என் வீட்டுக்கு திரும்ப வராத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காவேரி வந்து என்ன முடிவு எடுக்குன்னு தெரியல. ஏன்னா வந்து திரும்பவும் அம்மாவை பேச்சு கேட்காம போக முடியாது அப்படிங்கிறது. ஏம்மா நான் எங்கேயும் போகல, நான் உன் கூடயே இருக்கேன், நான் ஒன்றும் அவங்க கூடலாம் போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதையை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சாரதா வந்து அப்பாடி நம்ம எப்படியோ மிரட்டி உருட்டி நம்ம வந்து மகளை நம்ம பக்கம் திருப்பி வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு மீதி என்ன நடக்குன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். பாய்.